அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, சகோதரர்களே, அல் ஹலால் பையின் வல் ஹராம் பையின். ஹராம் என்னென்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராம் எது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய எங்களுக்கு நீங்கள் குலு வஷ்ரபு ஹலாலம் தய்யிபா, நீங்கள் ஹலாலான முறையில் சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள், இவ்வாறு நிறைய விஷயங்கள் நிறைய தடவைகள் குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எங்களுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை பற்றி, ஹலாலான முறையில் வாழ வேண்டும் என்பதனை பற்றி நிறையவே விளக்கம் தந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் ஹலாலான முறையில் வாழ்வதற்கு, ஹலாலான சம்பாத்தியத்தில் எங்களுடைய உடம்பை வளர்ப்பதற்கு, ஹலாலான சம்பாத்தியத்தில் எங்களுடைய சேமிப்புகளை சேர்ப்பதற்கு நாங்கள் எப்பவும் பழகி கொள்ள வேண்டும். அதிலே தான் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கிறது. ஹராமான வழியில் வளர்ந்த உடம்புல ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் அந்த உடம்பு சொர்க்கம் போவதற்கு தடை என்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் எவ்வாறு வருகிறது, அதனை நாங்கள் என்ன முறையில் சம்பாதிக்கின்றோம், பொய் சொல்லி சம்பாதிக்கிறோமா, ஏமாற்றி சம்பாதிக்கிறோமா, வட்டியின் மூலமாக சம்பாதிக்கிறோமா, களவெடுத்து சம்பாதிக்கிறோமா, அல்லது பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிறோமா, வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு எடுத்து சம்பாதிக்கிறோமா, இவ்வாறு பல கேள்விகளை நாங்கள் கேட்டு அதற்குள்ளே நாங்கள் இருக்கிறோமா என்பதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து அந்த ஏரியாவுக்கே நாங்கள் வராமல் தவிர்ந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் ஹலாலான முறையில் வாழும் பொழுதோ எங்களை நோக்கி இறைவன் எப்பொழுதும் அவனுடைய அபிவிருத்தியை, அருளை, அவனுடைய ரஹ்மத் எனும் அருளை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பான். எனவே ஆண்களும் தான் பெண்களும் தான் சம்பாதிக்கும் பொழுது நாங்கள் விற்கக்கூடிய பொருளும் நல்லதாக இருக்க வேண்டும், இஸ்லாம் அனுமதித்த பொருளாக இருக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு, தடை செய்யப்பட்ட வழியில் நாங்கள் சம்பாத்தியங்களை மேற்கொண்டு, எங்கட உள்ளத்தால் நாங்கள் அது ஹலால் என்று நினைச்சு செய்கிறவைகள் எல்லாம் நாங்கள் இஸ்லாத்தில் தேடி பார்த்து கொள்ள வேண்டும். ஹலாலாக வாழுவோம், ஹராமை தவிர்த்து கொள்வோம். நன்றி, வசலாம், ஜாக்குல்லாஹ்.